சூரத்துல் ஹதீதில் அல்லாஹ் தெளிவுபடுத்துறான், இந்த சொர்க்கம் கிடைச்சிட்டா அதுதான் அப்பா ஃபதுல். உலகத்துல இஸ்லாத்தை பின்பற்றுறவங்க சும்மா இஸ்லாத்தை பின்பற்ற நல்லா விளங்கும். குர்ஆன பாடமாக்குறாங்களா, உட்கார்ந்து ஹாஃபிஸ் ஆகுறாங்க. குர்ஆன் ஓதி 24 மணி நேரம் ஓதி குர்ஆன பாடமாக்குறாங்க. என்னதுக்கு? தொழில் இல்லாமையா குர்ஆன பாடமாக்குறாங்க? ஜொப்புக்கா? அதுக்கு சம்பளம் இல்லையே குர்ஆன பாடமாக்கினா. தஹஜ்ஜத் தொழுறாங்க எழும்பி, என்னதுக்கு? சம்பளமா? அல்லாஹ் கொடுக்கிற சொர்க்கம் இருக்கிறதே சகோதரர்களே, அதை நினைச்சுதான் இபாதத் செய்யறாங்க. அதனால இஸ்லாத்தை பின்பற்றுறது வீண் அல்ல சகோதரர்களே. மார்க்கத்தில் உறுதி அடைகிறதுக்கு அல்லாஹ் வாக்களிச்சிட்டான், தருவேன் இன்ஷா அல்லாஹ். நீங்க மத்த மதத்தினர்களை படிச்சு பாருங்க. எங்கட இந்த குத்துபா ஆன்லைன்ல போகும்போது எத்தனை காஃபிர்கள் இதுக்கு எதிராக எழுதுவாங்க தெரியுமா? சென்ற வாரம் முந்திய வாரம் எல்லாம் பயான்கள் எவ்வளோ எதிர்த்து எழுதுறாங்க. ஏன் எழுதுறாங்க? அவங்களுக்கு என்ன நடந்துட்டு? அவங்களும் குர்ஆனை வாசிக்கிறார், ஜும்மாக்களை கேட்கிறார். இந்தியாவை சேர்ந்த ஒருவர் மிக காரசாரமா எழுதிட்டு வராரு. என்ன எழுதுறார்? ஓண்ட இஸ்லாம் பொய். இதுதான் அவரோட வாதம். இஸ்லாம் பொய் என்கிறதுக்கு அவர் கொண்டு வர ஆதாரம் குர்ஆன் ஆயத்து. குர்ஆன் ஆயத்தை நாங்க உலமாக்கள் ஓதுறத அவர் ஓதிருக்காருண்டா, உலமாக்கள் ஓதுறத அவர் ஓதிருக்காரு. என்னத்துக்கு ஓதிருக்காரு தெரியுமா? இஸ்லாத்தை எதுக்குறது, இஸ்லாத்தை எதுக்குறதுக்கு ஓதிருக்கார் அவர். அல்லாஹ் போய், ரசூலுல்லாஹ் போய். நாங்க என்ன ஒன்றுக்கும் பதில் சொல்லல. ஏனென்றா அவருக்கு ஒரு முடிவு ஒன்று இருக்குது. அவர் ஆராய்ச்சி செய்து 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 இஸ்லாம் பொய் என்று கடைசியாக வரும் பொழுதுதான் நாங்க அவரை பிடிப்போம். நான் எங்கள் முஸ்லீம்களுக்கு ஏன் சொல்றேன் என்றா, இஸ்லாத்தை எதிர்க்கிறதுக்கு இவ்வளவு அறிவு தேவைண்டா. படிச்சிருக்கிறார், படிக்கிறார். அல்லாஹ் ஒரு நாளைக்கு நேர்வழியை கொடுப்பார். நான் சொல்றேன், எங்களுக்கு எவ்வளவு உறுதி ஓடும் இதில், நாங்க எவ்வளவு உறுதி அடையணும் சகோதரர்களே. உலமாக்களை விட்டு சமூகம் தூரமாகும் பொழுது இஸ்லாத்தை விட்டு தூரமாகிடுவோம். எப்ப உலமாக்களுடைய தொடர்பு இல்லாம போமோ சகோதரர்களே, கொஞ்சம் கொஞ்சமா ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள் இஸ்லாத்தை விட்டு தூரமாகும். இஸ்லாம் ஒரு கசப்பா மாறிடும். அல்லாஹ் வாக்களித்ததெல்லாம் இதெல்லாம் எங்க நடக்க போகுது? சூரத்து ரஹ்மானாவது சூரா வாக்கியாவது ஒரு சூறாவை பார்க்கிற சந்தர்ப்பம் கிடைக்கலையே சகோதரர்களே. அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான்ங்கிறத பார்க்கிற சந்தர்ப்பம் கிடைக்கலையே. இந்த சூரத்து ரஹ்மான்ல அல்லாஹ் எங்களுக்கு தார சொர்க்கம் எப்படிப்பட்டது? தவாதா அஃப்னான், கிளைகளுடைய மரக்கிளைகளால நிறைஞ்சிருக்கும். فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. மனித ஜின்களே, உங்களால பொய்ப்பிக்கலுமா? அல்லாஹ் கேட்கிறார். فِيهِمَا عَيْنَانِ تَجْرِيَانِ, ரெண்டு ஊற்றுகள் ஓடிக்கொண்டிருக்கும் உங்களோட சொர்க்கத்தில். فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. மனித ஜின்களே, உங்களால பொய்ப்பிக்கலுமா? அல்லாஹ் கேட்கிறார். ஒருத்தர் தொழல்ல இருந்தா பொய்ப்பிக்கிறாரா இல்லையா? இஸ்லாத்தை பின்பற்றலன்னா சரி, அல்லாஹ் நீ சொல்றது பொய் அப்படிதான் சொல்றாரு, அவ்வளவுதான். மார்க்கத்தை பின்பற்றலன்னா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? யா அல்லாஹ் நீ சொல்றது பொய், நாங்க பின்பற்றுறதுதான் சரி. அல்லாஹ் கேட்கிற 31 தடவை ஒரே வார்த்தை அல்லாஹ் மீட்டி மீட்டி கேட்கிறார். என்ன கேட்கிறார்? பொய்ப்பிக்க போறீங்களா? சொர்க்கத்தை பொய்ப்பிக்க போறீங்களா? நரகத்தை பொய்ப்பிக்க போறீங்களா? மார்க்கத்தை பின்பற்றாதவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான்னு எங்கேயா சொல்லியிருக்கான சகோதரர்களே? என் வாழ்க்கையில இஸ்லாம் இல்லை, ஆனா சொர்க்கம் கிடைக்கும்.
அல்லாஹ் எப்படி சொல்றீங்க தெரியுமா? சூரா ரஹ்மான்ல فَيَوْمَئِذٍ لَا يُسْأَلُ عَنْ ذَنبِهِ إِنسٌ وَلَا جَانٌّ. அல்லாஹ் சொல்றான், கியாமத்துடைய நாள் எழுப்பாட்டி வச்சு நீங்க என்ன பாவம் செஞ்சீங்கன்னு கூட நாங்க கேட்க மாட்டோம். நீங்க தொழுதீங்களா தொழலையா இந்த கேள்வியே இல்லை. அப்படின்னா يُعْرَفُ الْمُجْرِمُونَ بِسِيمَاهُمْ. சகோதரர்களே, எங்கட அடையாளத்தை வச்சு அல்லாஹ் கண்டுபிடிச்சிருவான். பாவிகள்கிட்ட ஒரு வகையான நாத்தம் வரும், கபர்ல நெரும்பினதோட. தொழாதவங்கள்ட்ட ஒரு நாத்தம் கொண்டு வரும். அந்த நாத்தம் இருக்குதே, அந்த நாத்தத்தை வச்சு மஹ்ஷர் மைதானத்திலே கண்டுபிடிச்சிருவாங்க இவன் பாவி. ரெண்டாவது, கண் நீளமாயிரும். கண் ஜுர்கா, கண் நீல கலர் ஆயிரும். நாங்க என்ன பாவம் செஞ்சோம் என்று உலகத்துக்கு தெரிய தேவை, அல்லாஹ்க்கு தெரியும். நான் இஸ்லாத்தை பின்பற்றல, என் மனைவி என் பிள்ளைகள் சின்ன இன்பங்களை உலகத்துல கண்டுட்டு அப்படியே அதுக்கு பின்னுக்கு போயிட்டோம். அதிகமானவங்க சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான். இஸ்லாத்தை பின்பற்றிட்டு கேளுமா, எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 18 வருஷம் நோயாளியாக இருந்து இஸ்லாத்தை பின்பற்றினோம். நோயாளிகள் கூட காரணம் சொல்லல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை ஆட்சி செய்து கொண்டு இஸ்லாத்தை பின்பற்றினோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்த மனைவியை விட எங்கள்கிட்ட மனைவி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த சக்தி, ஒரு இரவுல 99 மனைவிமார் ஒன்று சேர்ந்தார். அரசரே, அரசர், உலக ஆட்சி செய்தவர், 99 மனைவியோட ஒன்று சேர்ந்தும் சுபோதோலாம் விட்டாங்களா? எடுத்து பாருங்க ஹதீஸ்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீன்ல இருந்து ஏறுவாங்க. எதுல? பிளைட்ல. அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான் தட்டொண்டு பிளைட், அது அப்படியே தூக்கும். பகல் சாப்பாட்டுக்கு வருவாங்க எங்க? பலஸ்தீன்ல இருந்து சிரியாவுக்கு வந்துருவாங்க. இரவு சாப்பாட்டுக்கு வருவாங்க ஆப்கானிஸ்தான். சும்மா வாழ்ந்தவர் அல்ல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ஆனா அல்லாஹ் மறந்தாங்களா? எங்களுக்கு 2 ஜீப்பும் 2 டொரண்டோல வீடும், கொஞ்சம் கூட்டாளி மாறும், கொஞ்சம் $1 கோடி கண்டா நாங்க சொல்றோம் இஸ்லாம் தேவையில்லை. எங்களுக்கு இது பெருசாய். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை ஆண்டுட்டு தொழுதவர். சகோதரர்களே, அல்லாஹ்விடத்துல காரணம் சொல்லல. சரி, எனக்கு நோய், அல்லாஹ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு வருவான். எனக்கு பிஸி ஆயிட்டு, என் தொழில் அப்படி, அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு வருவான். பாருங்க, யார காரணம் சொல்லி இஸ்லாத்தை விட்டாய்? சகோதரர்களை விட்டுறக்கூடாது. விளங்கும், எல்லாமே விளங்கும், அந்த நேரம் ஒன்றும் செய்யல. யுஅரஃபுல் முஜ்ரிமூன பிஸீமாஹும். பாவிகளை அவங்களோட அடையாளத்தை கொண்டு அறியப்படும். சரி, பாவி என்று முடிவெடுக்கப்பட்டாச்சு. இந்த உலகத்துல இறக்கப்பட ஆட்கள் இருக்கிறாங்க. எங்களுக்கு பாவி என்று முடிவெடுக்கப்பட்டால் சகோதரர்களே, فَيُؤْخَذُ بِالنَّوَاصِي وَالْأَقْدَامِ. எப்படி பிடிக்கிறது தெரியுமா? அவரை எப்படி பிடிக்கிறது? ஸ்காப்ரோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்த மஞ்சள் உடுப்புல 2 பேரை கொண்டு வந்தாங்க. பின்னுக்கு போலீஸ் வருது, காலுக்கு சங்கிலி, கைக்கு சங்கிலி, காலை கூட தூக்கி வைக்கல, 2 அடிக்கு காலை வைக்கல. அவருக்கு அவ்வளவு சங்கிலி காலெல்லாம். எனக்கு உடனே ஞாபகம் வந்துச்சு நரகத்துடைய ஆயத்து. உலகத்தில் இவன் செஞ்ச ட்ரக்ஸ் சின்ன ஒரு குற்றம். அவனோட காலில் சிப் போட்டாச்சு, எங்க போறான் வாரான் எல்லாம் தெரியும். சகோதரர்களே, அல்லாஹ் விடுவான? அல்லாஹ்வுக்கு கியாமத்துடைய நாளையில இறக்கமே வராது. அர்ஹமுர் ராஹிமீன் சொல்றது தான் இறக்கமுடைய உலகத்துல. இறக்கம் இருக்க போய் தான் இஸ்லாத்தை தந்தான் அல்லாஹ் எங்களுக்கு.
கியாமத்துடைய நாளையில இறக்கமே வராது அல்லாஹ். எப்படி பிடிக்கிறது தெரியுமா? காபிர்களை, பாவிகளை, பின் நவாசி வல் அக்தாம், முன்னெட்டி ரோமம், இந்த முடி இருக்குது, இதையும் காலையும் பிடிச்சி தூக்கி தூக்கி நரகத்துல போடுற, அவ்வளவுதான். அங்க போலின்ல நரகத்துக்கு போற வேலை, இவருக்கு போறோம், இவர் நரகம் இல்லை. இதுல சூரத்துர் ரஹ்மான்ல இருக்குதெல்லாம். யுஅரஃபுல் முஜ்ரிமூன பிஸீமாஹும், அதனால தானே தடுக்கிறோம், பாவம் செய்யாதீங்க. சின்ன இன்பம், 1 மணித்தியால இன்பம், 2 மணித்தியால, வேற அதுக்கு மேல என்ன இருக்கு? சாராயத்தை குடிச்சிட்டாரு, என்ன இன்பம்? 6 எத்தனை மணித்தியால இன்பம்? சாராயம் எத்தனை மணித்தியால? சகோதரர்களே, சாராயம் குடிச்சா அல்லாஹ் நரகத்துல பெண்களுடைய பீரியட் ரத்தம் இருக்குது, இந்த ரத்தத்தை அல்லாஹ் குடிக்க கொடுப்பார். அல்லாஹ் பாதுகாப்பார். சாராயத்தை வாயில வச்சிடக்கூடாது, தௌபா செய்யணும். சின்ன ஒரு இன்பம், கஞ்சா அடிக்கிறாங்க, ட்ரக்ஸ் பாவிக்கிறாங்க, சின்ன இன்பம், பழகிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா விட்டு அல்லாஹ் கிட்ட வந்துடும். அல்லாஹ் கிட்ட மனிதன் பாவம் செய்யறது, சரி தௌபா விட்டுருவோம், வான நல்லவங்களோட உலமாக்கோட போய் சேரு, நல்ல சூழலை உருவாக்கி கொள்ளும், இல்லாட்டி கஷ்டம். கெட்ட சூழல், கெட்ட கூட்டாளியோடு இருந்தா சக்கராத்தும் அவனோட தான், பாவம். நீங்க சொல்லுவீங்களா, மோசமான ஒருத்தர் என்ற ஜனாசாவை தூக்கிட்டு போறதை விரும்புவீங்களா? விரும்ப மாட்டேன். மெல்ல கலரு. இவன் கெட்டவன் என்று தெரிஞ்சா சகோதரர்களே கலன்று. அல்லாஹ் இவ்வளவு நாளும் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்தான், போதும். இவ்வளவு நாளும் பாவம் செஞ்சியும் அல்லாஹ் என்னை விட்டு வச்சான், போதும், கலருங்க. சகோதரர்களே, சரி, இப்படி தூக்கி வீசியாச்சு. வீசினதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்ற, ஹாதிஹி ஜஹன்னமுல் லதி யுகذிபு பிஹல் முஜ்ரிமூன். அல்லாஹ் சொல்லுவான், நீங்க பொய்ப்பித்த நரகம் இது. உலகத்துல வாழும் பொழுது ஓதி காட்டப்பட்டுச்சே இதெல்லாம், நீங்க சொன்னீங்க இதெல்லாம் போய் பார்ப்போம். இதுதான் அந்த நரகம். يطوفون بينها وبين حميم آن. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய வாக்கு ஒரு நாளும் பொய்யாகாது சகோதரர்களே. இது குர்ஆனுடைய ஆயத். நரகத்துல சுடுதண்ணி இருக்குமே, அந்த சுடுதண்ணி பக்கத்துல அப்படியே சுத்தி 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 இருப்பார். என்ன செய்யும்? நரகத்துக்கு போனா வெளியிறங்கிறதுக்கு மிச்ச நாள் எடுக்கும். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஆகவே இந்த உலகத்தான் சந்தர்ப்பம், உலகம்தான் சந்தர்ப்பம். அதுக்கு பிறகு ஒரு 4 சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டார். குர்ஆன் எடுத்து வாசிச்சு பாருங்க. எவ்வளோ பிஸியா இருந்தாலும், எனக்கு வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை, பிஸி, கொஞ்சம் குர்ஆன் எடுத்து வாசி, படிங்க, பயான்களை கேளு, ஜும்மாக்களை நாடி வாங்க, விளங்குற ஜும்மாக்களுக்கு போங்க, உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். துனியா வல்ல எங்கட முக்கிய நோக்கம், துனியா வல்ல எங்கட முக்கிய நோக்கம். கண்ணை போத்தி அல்லாஹ் சொல்ல பகுத்தா. எப்பயும் அல்லாஹ் கியாமத்தை பத்தி சொல்லும் பொழுது பகுத்தா, பகுத்தான திடீரென்று தான், திடீரென்று தான். அவனு சக்கராத்துமான சும்மா படுக்கவள உயிர் போய்த்து. அதுக்கு பிறகு என்னையும் செய்து யாரும் வந்து அழுது பிரயோஜனம் இல்லை. ஏன்னே நான் ஒரு சுயநலவாதியாக மாறணும் இஸ்லாத்துடைய விடயத்தில். மற்றவங்களை பார்க்கக்கூடாது சகோதரர்களே, மற்றவங்களை பார்க்கக்கூடாது. அவர் இஸ்லாத்துல இல்லைன்னா இல்லை. உங்களுக்கு சொர்க்கம், உங்களோட கபரு வேற, உங்களோட கபரு வேற, கூட்டாளிட கபரு வேற, உங்களோட கபரு வேற. இல்லைன்னா இல்ல பார்க்காதீங்க, மனைவிய பார்க்காதீங்க. பாருங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தோட மனைவி யார்? நரகம். லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொர்க்கம், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கு நரகம். உண்டா வாழ்ந்தவங்களே, அல்லாஹ் விட மாட்டான். இப்ப நீங்க உங்களோட மனைவியை பாதுகாப்பீங்களா, ஊரை பாதுகாப்பீங்களா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு கெஞ்சி பார்த்தாங்க, என் மகனை பாதுகார். அல்லாஹ் சொன்னான், உங்களோட மகன் உங்களோட மகன் அல்லன்ட்டாங்க. ஏன்? இஸ்லாம் இல்லை. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஆகவே இஸ்லாத்துல உறுதி அடையும், தொழுகையில உறுதி அடையும்,
மார்க்கத்துல உறுதியாக மற்றவங்களை பார்க்காதீங்க தயவு செஞ்சு. அவன் அவ்வளோ சம்பாதிக்கானே, என்கிட்ட இல்லையே, விடுங்க. துனியா கோடி கணக்க வச்சுட்டு கண்ணை பொத்தினோன் இருக்கான். சல்லி பிரயோஜனம் அடிய, தங்கம் பிரயோஜனம் அளிக்கல. கம் தரகு மின் ஜன்னாத்தின் வஅயூன் வஸ்ரூஇன் வமகாமின் கரீம் வநஅமத்தின் கானூ ஃபீஹா ஃபாகிஹீன். அல்லாஹ் சொல்றான், எவ்வளவு கோடி கணக்க விட்டுட்டு போய்த்தி. துனியாவுக்காக தொழுகையை தியாகம் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் தூக்கம், சுபோ கெலும்பும். அல்லாஹ் வாகனம் தந்திருக்கானே இல்லையா, பள்ளிக்கு போ, சுபோக பள்ளியில தொழுங்க போய். இல்ல நீங்க வின்டர் வானா, வின்டர்ல எல்லாம் செய்யறோமா இல்லையா? சகோதரர்களை தியாகம் செய்யுங்க. அல்லாஹ் நிச்சயமா சொர்க்கத்தை தருவார். அல்லாஹ் இந்த வாக்குறுதிகளை நம்பித்தான் நாங்க பூமியில, எங்களுக்கு சந்தேகம் இல்லை. சந்தேகம் யாருக்கு? காஃபிருக்கு. இஸ்லாத்தை பின்பற்றுவமா இருந்தா 100க்கு 100% பின்பற்றணும் சகோதரர்களே. 50% கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குவாங்க, 70% கொஞ்சம் கொஞ்சம் ஹராம் இருக்குதா வாழ்க்கையில விடுங்க. சில நல்லடியார்கள் உலகத்துல வாழ்ந்திருக்கிறாங்க, ஒரு நாளைக்கு வெள்ளிக்கிழமை 10,000 ஸலவாத் ஓதுவாங்க. எவ்வளவு பொறாமப்படும். நாங்க எங்களுக்கு ஒரு 100 ஸலவாத் ஓத, நாங்க கூட்டாளிமா, நாங்க காரணம் சொல்றாங்க, எங்களை பழுதாக்கின கூட்டாளி. 100 ஸலவாத் ஓத நேரம், 5 நேரம் தொலை நேரம் இல்லை, ஸலவாத் எங்க ஓது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சகோதரர்களே லட்சக்கணக்கு சதக்கா கொடுத்த நல்லடியார்கள் இருந்திருக்கிறார், இன்றும் இருக்கிறார். வெள்ளிக்கிழமையானா அவனோட வீட்டுல அடுப்பு வச்சு சமைச்சு 100கணக்கான ஃபகீருக்கு சாப்பாடை கொடுத்து போட்டுதான் ஜும்மாக்குவார். இன்னும் இருக்கிறார், வாழ்றாங்க உலகத்துல, நல்லது செஞ்சுட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மௌத்தானார் துருக்கியோத்தர், ஜப்பான்ல 1,00,000 பேர் அவரோட கையில் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். எங்களுக்கு ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு எடுக்கிறது கஷ்டம், 1,00,000 பேர் எடுக்கிறண்டா எவ்வளவு தியாகம் பண்ணியிருப்பாரு, எவ்வளோ செஞ்சுட்டு மௌத்தாயிட்டாங்க சகோதரர்கள். ஒரு யகூதி ஒன்று இருந்தார், முஹைரீக் அவரோட பேர், முஹைரீக். அவருக்கு 7 தோட்டம் இருந்தது மதீனாவில். நபி அவர்கள்ட்ட வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் உஹதுல மௌத்தானா இந்த 7 தோட்டத்தை நீங்க எடுங்க இஸ்லாம். அதே மாதிரி உஹதுல மௌத்தாயிட்டார். நபியோங்க சொன்னாங்க, சிறந்த யகூதி முஹைரீக் என்றார். அந்த 7 தோட்டம் வக்ஃப் ஆயிட்டு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆகவே கொஞ்சம் யோசி. வாழ்க்கை என்கிறது மக்கள் சொல்லி தந்தது அல்ல, வாழ்க்கை என்பது குர்ஆன் சொல்லி தந்தது. வாழ்க்கையை வச்சு சகோதரர்களே நாங்க ஒரு நாள் நரகவாதியா மாறக்கூடாது. எந்த கூட்டாளியும் வர, நோயொன்று வந்தா விளங்குதான் எங்களுக்கு. ஒரு தலைவலி வந்ததால கூட்டாளியான தலைவலியை போக்கணுமா? எங்களுக்கு ஒரு கேன்சர் வந்து எங்களோட கூட்டாளியால ஏதாவது செய்யலுமா? கேன்சருக்கு எங்களோட மனைவியால கூட அவனும் சேர்ந்து அழுகிறார். உங்களுக்கு ஒன்றும் செய்ய, டாக்டர் கையை விரிச்சிட்டார். அப்ப கபர்ல யார் என்ன செய்ய போறாங்க எங்களுக்கு? ஆகவே சகோதரர்களே, சிந்திப்பவர்களுக்கு சைக்கினை போதும் என்பார்கள், மடையர்களுக்கு கல்லால் அடித்தாலும் விளங்க. வரக்கூடிய டிசம்பர் மாதம் உங்களுக்கு தெரியும், உலகத்திலே அல்லாஹுடைய அதாபுகள் இறங்கிய மாதம். கவனத்துல வச்சுக்கொள்ளணும் இதை. ஏன் அல்லாவுக்கு பிள்ளை இருப்பதாக வாதாடிய மாதம் தான் டிசம்பர். மிக கவனமாக காலத்தை கழிக்கும். எந்த நாட்டுல அல்லாஹ்ட அதாப் இறங்குமோ சொல்ல தெரியாது. அதாப் இறங்கினா முடிச்சு. அது பூகம்பத்தால் இறங்கலாம், வெள்ளத்தால வரலாம், காற்றால வரலாம். நாங்க அதாபிட மாட்டிக்கொள்ள கூடாது. அதாப் ஏன் வரும்? பாவம் நடக்கும். அல்லாஹ்ட அதாபுல ஆக கடினமான அதாப் இறங்கின யாருக்கு தெரியுமா? கே லெஸ்பியன். இவங்களுக்கு தான் அல்லாஹ்ட கடுமையான அதாப் இறங்கியது. இந்த கேய போல பாவம் உலகத்துல உண்டு. இந்த லெஸ்பியனை போல பாவம் இருக்குதே சகோதரர்களே, அல்லாஹ் சூரத்து தூர்ல சொல்லிட்டான், கذبت قوم لوط بالنذر. பொய்ப்பிச்சாங்க. ஆண் கல்யாணம் முடிச்சு காட்டினாங்க. அல்லாஹ் எவ்வளவு சொன்னான், செய்யாத.
பெண் கல்யாணம் முடிச்சு காட்டினாங்க. அல்லாஹ் சொன்ன செய்யாத, இல்ல நாங்க செய்வோம். என்ன செஞ்சான் அல்லாஹ்? அல்லாஹ் என்ன செஞ்சான் சகோதரர்களே? அல்லாஹ் அப்படித்தான், அப்படியே கொடுப்பா சந்தர்ப்பத்தை. இன்னைக்கு சொல்றாங்க கே நல்லா வாழ்றானே அப்பா கல்யாணம் முடிச்சு, லெஸ்பியன் நல்லா வாழ்றாளே கல்யாணம். அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் எப்படி கொடுத்தா தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்த இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் நல்ல பசுந்தான பொடியனாக்கி அனுப்பினான். அதான தேவை. ஆம்பளை பாவம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தையும் பாவத்துக்கு கூப்பிடுறது. அல்லாஹ் அப்படிதான் செஞ்சான். 4 மலக்குகள் வாராங்க. எப்படி வாராங்க? இப்ப அழகான வாலிபனுடைய தோற்றத்துல வாராங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். எப்படிப்பட்ட மலக்கு? இப்ப லூத் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த இடம் சத்தூம். சத்தூம் எங்க இருக்கு? ஜோர்டான்ல. டெட் சி என்று சொல்றோமே, இங்கதான் வாழ்ந்து. இப்ப இவங்க மனித தோற்றத்துல வாராங்க. ஏன் மனித தோற்றத்துல வந்த தெரியுமா? அப்ப இந்த கேக்கு அழகான ஆண்களை கண்ட இருக்கல. அழகான ஆண்களை யாரா இருந்தாலும் அவன் பிடிக்கதான் பார்ப்பான். லெஸ்பியனுக்கு அப்படிதான், அழகான பெண்ணை கண்ட இருக்கல. இப்ப என்ன செய்யறாங்க? இந்த 4 மலக்குகளும் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சத்தூமுக்கு வர முந்தி பலஸ்தீனுக்கு தான் வராங்க. முதல் பலஸ்தீன்ல யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாராவும் வாழ்றாங்க. வீட்டுக்கு வந்ததோட சலாம் சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, தெரியாத மூஞ்செல்லாம் வருது. ஹல் அதாக ஹதீது ضيف இப்ராஹிம் المكرمين இத்தகலு அலைஹி ஃபகாலு சலாமா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் உள்ளுக்கு கூப்பிட்டாங்க. قال سلام قوم منكرون. அவ 4 பேர் உட்கார்ந்துட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய பழக்கம் ஒன்று, நல்லா விருந்து கொடுப்பாங்க, சாப்பாடு. யாருன்னு பார்க்க மாட்டாங்க, யாருன்னே தெரியாத 4 பேரும். உடனே ஓடி போய் என்ன செஞ்சாங்க? ஒரு மாட்டொண்ட அறுத்து பொறிச்சு கொண்டு வந்து வச்சுட்டாங்க முன்னுக்கு. கோழிய பொறிக்கல்ல, ஒரு மாடு. பிஇஜிலின் சமீன், மாட்டை கொண்டு வந்து வச்சுட்டு فقربه إليهم قال ألا تأكلون. சாப்பிட மாட்டீங்களா? எப்படி? விருந்தாளியை பார்த்து சாப்பிடுங்கன்னு கூட சொல்லப்படலாம். அதுவும் ஒழுக்கத்துக்கு மாற்றமா. விருந்தாளியை பார்த்து சொல்லணும் அலா தஅக்குலூன், சாப்பிட மாட்டீங்களா? அவ்வளோ ரஹ்மத்தை கொண்டாடுறவன் தான் விருந்தாளி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் படிச்சு தந்தாங்க. சாப்பிட மாட்டீங்களாண்டா கை வருது இல்லை. ஏன் கை வருது இல்லை? மலக்கு. அப்பதான் விலை கொண்டாங்க மலக்கு. 4 பேரும் மலக்குகள் வந்திருக்கிறாங்க. உடனே சொன்னாங்க, 4 மலக்குகளும் அல்லாஹ் அனுப்பினான் உங்கள்கிட்ட, உங்களுக்கு ஒரு நல்ல அறிவுள்ள பிள்ளை ஒன்று கிடைக்கும் நன்மாராயம் சொன்ன. யாரு? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அப்ப சாரா உள்ளுக்கு இருக்கிற வீட்டுள்ளுக்கு. இதெல்லாம் கேட்டதோட சாரா வெளியே வந்து கேட்டா, இதுவரை பிள்ளை பெக்காத வயசாளி இப்ராஹிம், இவருக்கு கிடைக்குமா பிள்ளை? ஓ கிடைக்கும். சரி, எல்லாம் முடிஞ்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க 4 பேரு. கால ஃபமா ஹத்புக்கும் அய்யுஹல் முர்ஸலூன். சரி, எங்க போ வந்தீங்க நீங்க? அப்பதான் சொன்னாங்க, அல்லாஹ் எங்களை லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தை அழிக்க அனுப்பியிருக்கிறார். இப்ப 4 பேரும் போயிட்டாங்க. இப்ப எங்க போறாங்க? சத்தூமுக்கு போயிட்டாங்க. நல்ல அழகான வாலிபருடைய தோற்றத்தை போயிட்டாங்க. இப்ப லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கு தெரியும் தானே, 4 விருந்தாளி வந்திருக்காங்கன்னு தெரியும். அழகான கொடிய மரபு. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கு தெரியாது வந்தது மலக்கு. இவள் என்ன செஞ்சால், ஊர்ல உள்ள பொடியமாருக்கு சொன்னால், உங்களுக்கு நல்ல ராவைக்கு 4 பொடியமார் வந்திருக்குது என்ற வீட்டுல வா. எப்படி அல்லாஹ்ட வேலையை பாரு. இப்ப சொல்லிட்டு இவள் போயிட்டார். இந்த 4 பேரையும் தண்ட கே பாவத்துக்கு எடுக்கிறதுக்கு வாராங்க எல்லாரும். இதுதான் சந்தர்ப்பம். அல்லாஹ் எப்படி அதாபு செஞ்சான்டா, உடனே லூத் அலைஹிஸ்ஸலாத்து சொன்னார், வெளியறங்க ஊரை விட்டு. ஆனா திரும்பி பார்க்கப்படாது. நீங்க வெளியறங்கணும், திரும்பி பார்க்கப்படாது. லூத் அலைஹிஸ்ஸலாம் 2 பெண் பிள்ளைகளை மெல்ல கையில் எடுத்துட்டு ஊரை விட்டு வெளியிறங்குறாங்க.
ஒவ்வொருத்தண்ட பேரை சொல்லி தலையில கல்லு விழுது. எங்கிருந்து விழுது கல்லு? வானத்துல. ஒவ்வொருத்தண்ட பேர்ல ஒரு கல்லு, தலையில ஒரு கல்லு தான் விழும். அதோட சரியாகும். லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி என்ன செஞ்சால், கல்லு விழுற சத்தத்தை கேட்டு திரும்பி பார்த்துட்டான். அவளோட தலையில ஒரு கல்லு. ஏன்னா காஃபிர் அவன். சரி, கல்லு விழுந்தா செத்து முடிஞ்சுதானே. கல்லு விழுந்தா யார் மீய போறான்? தலையில கல்லு விழுந்தா. கல்லு விழுந்தது போதாத்துக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த ஊர் அப்படியே தூக்கினான். எதை காட்டுறதுக்கு அல்லாஹ் யாருன்றதை அல்லாஹ் காட்டினான் உலகத்துக்கு. அந்த ஊரை எங்க தூக்கினான்? 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூக்கினான் அல்லாஹ். அந்த ஊரை சகோதரர்களே வானத்துடைய முகடு வரை தூக்கினான் அல்லாஹ். அந்த ஊர்ல இருந்த நாய் குறைச்ச சத்தத்தை மலக்குகள் கேட்டார். அந்த ஊர்ல சேவல் கூவிய சத்தத்தை மலக்குகள் கேட்டார். அவ்வளோ வானத்துக்கு அல்லாஹ் தூக்கி அந்த ஊர் அப்படியே ஃபஜஅல்னா ஆலியஹா சாஃபிலஹா அப்படியே பெரட்டி விட்டார். அந்த பெரட்டில தான் டெட் சீ. அல்லாஹ் பாதுகாப்பு. ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, எவ்வளோ பாவம் அழிஞ்சிருக்குது உங்களுக்கு தெரியும். டிசம்பர் வந்திருக்கு. நாங்க அதோட சேர்ந்துடக்கூடாது. நாங்க பேசுறது எங்களை பாதுகாத்துக் கொள்ளதான். சமூகத்தை உலகத்தை பாதுகாக்கணும்னு நான் சொல்ல வரல. செல்லு கேட்க மாட்டாங்க யார். பாவங்கள்ல இருந்து இந்த டிசம்பர் அல்லாஹ்க்கு பிள்ளை இருக்குன்னு வாதாடிய காலம், அல்லாஹ்வோட மிக கோபமான காலம் தான் டிசம்பர். உங்களுக்கு அந்த ஆயத்துல ஓதி காட்ட நேரம் இல்லை, சும்மா மிக நீளமாயிற்று. ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, வாழ்க்கை மிக சுருக்கமானது. அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்க நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாயந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்த தௌஃபீக் செய்வாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய நசீபை தருவாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولمن خاف مقام ربه جنتان فبأي آلاء ربكما تكذبان. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. وقال النبي صلى الله عليه وسلم: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت، والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله الأماني. أقول قولي هذا وأستغفر الله لي واستغفروه إنه هو الغفور الرحيم. نور الدنيا والآخرة. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وبارك على محمد. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر،
وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله عنهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم، والحمد لله رب العالمين.